ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கட் பண்ணி வச்ச கேரட், கேப்சிகம், பீன்ஸ், முட்டைகோஸ், 2 பேக்கெட் ஹாப்பிமா, ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எக்லேயும் தனியாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம், நம்ம ரைஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். முட்டைகோஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஹாப்பிமா பவுடர் கொஞ்சம் காய்கறிகளில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடும்போது மீதி இருக்க ஹாப்பிமா பவுடரை நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன், ப்ரான், ஃபிஷ்ஷு எது வேணால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு, முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஹாப்பிமா பவுடர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வேக வச்ச சாதத்தை இது கூட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.